விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது ஒன்னே ஒன்று தான், உறுதியான விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்போம். சுத்தமான ஜீவியத்தை வாழ, பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குரியதை நமக்காக நம்முடைய இடத்துக்கு கொண்டு வருவார். நாம் போகிற வழியிலே நமக்கு அதை எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண போதுமானவர். நாம் போகிற வழியிலே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ண போதுமானவர். காணாதவைகளை குறித்த நிச்சயத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஓ, நம்பப்படாதவைகளை உறுதியை வைப்பதற்கு, விசுவாசத்தில் உங்களை உறுதியாய் நிறுத்திக் கொள்வதற்கு, வார்த்தையில உறுதியாய் இருப்பதற்கு, தற்காலத்திலே காணாதவர்களை குறித்த ஒரு விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். போ என்று சொன்னவுடனே ஆபிரகாம் கடந்து போகிறான். எங்கே போகிறான் என்று தெரியவில்லை, ஆனாலும் he is going because God has said him to go. இன்னைக்கு ஆண்டவர், நீங்க கடந்து போகிற பாதையை ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். சொல்லிட்டாரு, செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கானவைகளை தர போதுமானவர். போகும்போது எல்லாம் கூட வரும். He will provide because he is a great provider. அவர் கொடுக்கிறவர், அவர் ப்ரொவிஷன் கொடுக்கிற தேவன், நடத்துகிறவர். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி ஆண்டவர்